தன்னம்பிக்கை இல்லாத ஒரு 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 வீக்கான முதலமைச்சர் அப்படிங்கிறது காமிக்குது. சரி, ஒரு ஸ்டேஜுக்கு நேருக்கு நேர் வர வேணாம், சட்டசபையில் தான் நேருக்கு நேர் உட்கார்றீங்களா, எதிர்கட்சி தலைவர் பேச லைவா போடுங்க. நான் என்ன சிம்பிளா சொல்றேன் சார், சுயம்புவா வந்தவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்களுக்கும் வித்தியாசம். உதயநிதி எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணியன் தொகுதியில் இல்லை, ஸ்டாலின் எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணியன் தொகுதியில் இங்கே நிற்க சொல்லுங்களேன். முதல் நீட்டை எதிர்த்து சட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் பண்ணது அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனா என்ன பண்ணார் உதயநிதி ஸ்டாலின்? இன்கேஸ் மக்கள் நல்லா இருக்கணும், மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதிமுக அதற்கான முயற்சிகள் எடுக்கலாமே. மத்தியில் உங்க கூட்டணி தானே இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜகவோட கூட்டணிக்கு நீங்க போறீங்க. இப்போ இந்த திராவிட மாடலோட சாதனை என்ன தெரியுங்களா? இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது, ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக அந்த கோலமாவோ ஏதோ ஒன்று வச்சு இப்போ போட்டிருக்காங்க. ஆமாம், இது ப்ளீச்சிங் பவுடர் இல்லை தான் அப்படின்ட்டு அவங்க அதுக்கு மேலே கேள்வி கேட்டால் இது என்ன பான்ஸ் பவுடரா அப்படின்ட்டு ஓடி போகிறாங்க. திராவிட மாடல் 2.0 லோடிங் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார். எழுதி கொடுத்தது பேசியிருப்பார் அவருக்கு. 2.0 லோடிங் அது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஹேஷ்டேக் போடுறோம், ட்ரெண்ட் பண்ணுறோம், ஏதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி இந்த திசையை பார்த்து இப்படி பண்ணுங்க, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. விஜயோட வருகை அதிமுக கொஞ்சம் பதற்றப்படுத்துதான். அஃப்கோர்ஸ் அவர் ஒரு நல்ல நடிகர், நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதனால கூட்டம் வர்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்டா. அவரோட இடத்துல நீங்கள் இன்னைக்கு டாப் 10 ஸ்டார்ஸ் யார் எடுத்துட்டு கூப்பிட்டு வந்தீங்கனாலும் கோயம்புத்தூருக்கு இதை விட 1% கூட குறையாமல் இதே கூட்டம் வருங்கிறத நீங்களும் ஒத்துப்பீங்க, நானும் ஒத்துப்பேன். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் மாணவரணி செயலாளர் சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுகவில் பல்வேறு மாவட்டங்களில் போயிட்டு முகாம்கள் மூலயமா இளம் பேச்சாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு களம்? களம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் கட்சிக்குள்ளே இளம் பேச்சாளருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அது எழுச்சியாக நல்லா போயிட்டு இருக்கு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி. அதையும் தாண்டி நான் வெளியே இருக்க இளைஞர்கிட்ட மற்றவங்க எல்லாத்திட்டையுமே பேசுகிறோம். எல்லாருமே இந்த ஆட்சி போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதை நான் சும்மா ஒரு அதிமுக காரணம் சொல்ல, உணர்வு பூர்வமாக நீங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கீங்க இல்லையா, சும்மா அப்படி இன்டர்வியூ முடிச்சுட்டு போகும்போது இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு ஒரு 100 பேர் நியூட்ரல் ஆடியன்ஸ் கிட்ட சும்மா கேஷுவலாக பேசி பாருங்க. ஐ எம் ஷுர் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வில் டெல் இல்லைங்க வேணாங்க, மாறினா நல்லாயிருக்கும். இப்போ 2019 தேர்தலிருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கூட 21, 24 தொடர்ந்து தேர்தலில் ஒரு 8-9 தேர்தல் கிட்ட நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். அதனால கிரவுண்டில் தொண்டர்கள் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு சுணக்கம் இருக்குன்ற மாதிரி தகவல் வருது. இதெல்லாம் டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு மீடியா மாதிரி யூடியூப் சேனல்ஸ் சும்மா வச்சு அவங்க லாபி பண்ணி பண்ணுற விஷயம். நான் டேட்டா வைஸ் சொல்கிறேன். 2011 எதிர்கட்சி அந்தஸ்தையே வந்தாங்க டிஎம்கே. 10 வருஷம் ஆட்சியில் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதினால ஜெயிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. ப்ளஸ் அம்மா இருந்தப்போ கூட ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் 75 சீட் ஜெயிச்சதே கிடையாது. எடப்பாடியார் ஃபஸ்ட் டைம் ஒரு சிஎம் ஃபேஸாக நிற்கிறாரு. அப்போசிஷன் பார்ட்டி லீடராக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 75 சீட் ஏடிஎம்கேயோட ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சும்மா அவங்க தொடர் தோல்வி அது இதுன்னு அவங்க என்ன வேணால் சொல்லிக்கலாம். அவங்களால ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தே எடுக்க முடியல. எப்போது? கருணாநிதி இருந்தப்போ. இங்கே அம்மா இல்லாமல் எதிர்கட்சி அந்தஸ்து எடுத்து 2 தடவை ஜெயிச்சதுக்கப்புறம், அப்போ ஒரு தடவை 2006-11 அவங்க ஒரு தடவை ஆட்சி பண்ணி எதிர்கட்சி அந்தஸ்தையே வந்துட்டாங்க. ஒரு தடவை ஆட்சி பண்ணால் அதிருப்தி அவ்வளோ இருக்குன்னா 2 தடவை ஆட்சி பண்ணால் எவ்வளோ இருக்கணும்? அதுவும் அம்மா மாதிரி ஒரு தலைவி போனதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ அதிகமாக இருக்கணும்? ஆனால் அத்தனை இருந்தும் நாங்கள் 75 சீட் ஜெயிச்சு எங்களோட ஹிஸ்ட்ரியிலேயே ஏடிஎம்கேல ஹையஸ்ட் சீட் ஜெயிச்சிருக்கோன்னா எடப்பாடியாரனோட அக்செப்டன்ஸ் இந்த ஃபேஸ் வேல்யூ சொல்றீங்களா? அதிமுகவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் தேர்தலை சந்திச்சு நாங்கள் கிட்டத்தட்ட 75 இடங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு. அது திமுகவுக்கு பொருந்தும் இல்லை? கலைஞர் அவர்கள் இல்லாத அவங்க இத்தனை இடங்கள் ஜெயிச்சு ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்காங்கல்ல, அதுவும் நம்ம கவனிக்கணும் இல்லை? அது ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க நீங்கள் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, தொடர்ந்து தோற்றுருக்கோம் ஜெயிக்கலன்னு. அதுக்கு நான் சொல்கிறேன், கருணாநிதி அவர்கள் இருந்தப்பவே எதிர்கட்சி அந்தஸ்து இழந்திருக்காங்க. அவங்க ஒரு தடவை இருந்தே நாங்கள் 2 தடவை ஆட்சி பண்ணி அம்மா எல்லாம் இந்த அளவு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால இந்த தோல்விங்கிறது ஒரு கணக்கு கிடையாது. அரசியல் வெற்றி தோல்வி இருக்கிறது தான். புரட்சி தலைவர் இருக்கிறப்ப அவங்களால ஜெயிக்க கூட முடியல. ஸோ இந்த மாதிரி யூ டேக் லாஸ்ட் 50 years, இங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் யூ டேக் பார்ட்டிஸ் இன் இந்தியா அக்ராஸ் த வேர்ல்டு எடுத்து பாருங்க, இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான், சைக்கிள்ஸ் இருக்கும். இட் இஸ் வெரி நார்மல். திராவிட மாடல் 2.0 லோடிங் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. இதை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருக்கா? யாருங்க எழுதி கொடுத்தது?
இல்லை அவருக்கு யார் எழுதி கொடுத்தன்னு கேட்குறேன். அவருக்கு எப்படி 2-3 ரைட்டர்ஸ் இருப்பாங்க, எழுதி கொடுத்தது தான் எழுதி கொடுத்தது பேசியிருப்பார். அவருக்கு 2.0 லோடிங் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஹேஷ்டேக் போடுறோம், ட்ரெண்ட் பண்ணுறோம், ஏதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி இந்த திசையை பார்த்து இப்படி பண்ணுங்கள், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களே கேட்குறேன், மக்களை கேட்குறேன், என்ன 2.0 லோடிங் நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இபி பில்லு இது ஏன் வந்து இந்த திராவிட மாடல் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே, அது அங்கமாக நம்ம பார்க்கலாம். இப்போ திராவிட மாடல் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது எதுக்காகன்னு சொல்கிறாங்க, மக்களுக்காகன்னு சொல்கிறாங்க. மக்களை கேட்டகரைஸ் பண்ணுவோம் நம்ம, ஸ்டூடெண்ட்ஸ், விமன், நடுத்தர மக்கள், உழைக்கும் மக்கள், முதியோர், இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேட்டகரைஸ் பண்ணுவோம். இப்போ இருக்கிற திராவிட மாடலே வந்து அவங்க திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேங்க, டேட்டா வைஸே நான் சொல்லிடுறேன். இதுவே சரியில்லைன்னா 2.0 எப்படி இருக்குன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறது நம்ம கேள்வி அவங்க முன்னாடியே வைப்போம். ரைட்டுங்களா? 30 வயசு மாணவர்களுக்கு 30 வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்ணுறோன்னு தேர்தல் இதில் சொல்லியிருந்தாங்க, பண்ணல. இப்போ என்ன 2.0 யாருக்கு வேணால் தள்ளுபடி பண்ணுறோம், 50 வயசு கீழே தள்ளுபடி பண்ணுறோன்னு பண்ணாமல் இருக்க போகிறாங்களா? ரெண்டாவது, மடிக்கணினி ஒரு நல்ல திட்டம் நிறுத்தி வச்சுட்டாங்க, யாருக்குமே கொடுக்கல. இப்போ எலெக்ஷன் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்து இதே மாதிரி பண்ண போகிறாங்களா? இதுதான் கேள்வி. முதியோர்களுக்கு 1000 ரூபான்றது 1500 ஆத்துறேனாங்க, பென்ஷன் அதிகம் பண்ணுறேனாங்க, 1200 தான் ஆக்குங்க, முதல் மாதிரி கொடுக்கறது இல்லை. 2.0 இதே மாதிரி மறுபடியும் போய் சொல்ல போகிறாங்களா? நான் கேள்வி கேட்குறேன். மகளிருக்கு திருமண உதவித்தொகையாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், ஸ்கூட்டி வழங்குறதா இருக்கட்டும், எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. இப்போ 2.0 என்னென்னலாம் நிறுத்த போகிறாங்க? முதியவர்களுக்கு ஓஏபி பென்ஷன் எவ்வளோ பாதிச்சது உங்களுக்கே தெரியும். மகளிருக்கு பாதிச்சிருக்கு, மாணவர்களுக்கு பாதிச்சிருக்கு. நடுநிலை மக்கள் சிலிண்டர் விலை 100 ரூபா மானியம் கொடுக்குறேன் நாங்கள் திராவிட மாடல் 1ல் கொடுக்கல. இப்போ 2.0 200 கொடுக்குறேன்னு சொல்லி சும்மா கொடுக்காம இருக்க போகிறாங்களா? ஸோ இந்த மாதிரி பட்டியலிட்டம்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. இப்போ இந்த திராவிட மாடலோட சாதனை என்ன தெரியுங்களா? இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது, ப்ளீச்சிங் பவுடர் எதுக்காக போடுறோம்? அந்த இடத்துல கிருமி நாசினி மாதிரி கிருமிகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்மெல் வரக்கூடாது, கிருமி வரக்கூடாதுன்னு தான் மாநகராட்சியில் டெண்டர் விட்டு ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து எல்லா பக்கம் போடுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதா? நீங்களும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் எல்லாரும் போடுறதுங்கிறது வழக்கம். அப்படி இருக்கும்போது ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக அந்த கோலமாவோ ஏதோ ஒன்று வச்சு இப்போ போட்டிருக்காங்க. ஒரு நியூஸ், ஒரு ப்ரைவேட் தொலைக்காட்சியில் இருக்கிற ஒரு நியூஸை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இதை எடுத்துகிட்டு போய் கையில் காமிக்கிறார். கையில் காமிச்சு, இங்கே பாருங்கள் மேடம், இந்த மாதிரி வந்திருக்கு, இது ப்ளீச்சிங் பவுடரில் உங்களுக்கே தெரியுதா பாருங்கள், இது ஆமாம் இது ப்ளீச்சிங் பவுடர் இல்லை தான் அப்படின்ட்டு அவங்க அதுக்கு மேலே கேள்வி கேட்டால் இது என்ன பான்ஸ் பவுடரா அப்படின்ட்டு ஓடி போகிறாங்க. ஸோ இதுதான் திராவிட மாடலா? இப்போ 2.1 அடுத்து என்ன பவுடர் போட போகிறீங்க? இப்போ வேங்கை வயல் பிரச்சனை எடுத்துக்கோ, வேங்கை வயல் பிரச்சனை, அந்த பிரச்சனையில் கூட கடைசி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காம கடைசியில் அவங்க மேலேயே பழி தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி இல்லைனா பேசுறது பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த அடித்தட்டு மக்களை காப்பாற்றுறதுன்னு நினைப்பாங்க. ஏன் நீங்கள் திருமாவர்களே அவரோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்களே கொடிக்கம்ப நட்ட முடியலன்னு அவர் எத்தனை தடவை ப்ரெஸ் மீட்டில் புலம்னான்னு நம்மளே பார்த்தோம். அது சிஸ்டம் அப்படி இருக்குன்னு தானே புரிஞ்சுக்கணும். இப்போ காவல்துறை அரசாங்கம் வேற மாதிரி இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் வேற மாதிரி இருக்காங்க. அப்படிங்க கொடிக்கம்ப நட்டுறதுக்கு என்னங்க பிரச்சனை? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுக்கு சிஸ்டம் ஓகேவா இருக்கு, திமுக கொடிக்கம்ப நட்டுறதுக்கு சிஸ்டம் ஓகேவா இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவரோட கட்சியோட கொடிக்கம்ப நட்டுறதுக்கு சிஸ்டம் ஓகேவா இல்லை அப்படின்னா எதுக்கு ஓகேவா இல்லைங்கிற கேள்வி வருது இல்லை? ஏன்னா இதை நான் சொல்லலை, எனக்கு வந்து விசிக கொடி நட்டலைன்னா அது என்னோடது இல்லை. பட் ஆனால் அவரே வந்து ஒரு கட்சியோட தலைவராக மனம் வருத்தம் அளிக்குது, ஏன் நட்ட விட மாட்டுறாங்க அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவங்க கட்சியில கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கே சுதந்திரம் இல்லாமல் தான் அவங்க வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ நீங்க திராவிட மாடல் அப்படின்றதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0 ஏன் வரணும் அப்படின்னா அவங்க ஒரு காரணங்களை பட்டியலிடுறாங்க. நான் முதல்வர் ஸ்கீம் ஆகட்டும், விடியல் பயணம் ஆகட்டும், அயலக அம்பேத்கர் பயணங்களாகட்டும், இப்படின்னு அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸே வந்து மக்களை வந்து நம்மளை மீண்டும் ஆட்சி கட்டளை கொண்டு வந்துடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சார் நான் என்ன சொல்றேன்னா, பேர் அழகா வைக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் இப்போ நான் முதல்வர் ஸ்கீம்ல 50 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்களே யூபிஎஸ்சி. அதான் நான் என்ன சொல்றேன்னா, பேர் எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? லட்சக்கணக்கான பேர் மாணவர்கள் கையில் லேப்டாப் இருந்து கற்றுக்கிட்டு அத்தனை பேர் ஐடி வேலைக்கு போய் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சது எங்கே? இப்போ நீங்கள் இதை ஆரம்பிக்க வேணாம்னு நான் சொல்லலை, நீங்கள் ஆரம்பிங்க. மக்களுக்கு தேவையான எந்த ஸ்கீம் வேணால் நீங்கள் ஆரம்பிங்க, அதை யாரும் எதிரி கிடையாதுங்க. மக்களுக்கு நல்லது செய்யத்தானே எல்லாரும் இருக்கும், அதுதான் அரசியல் கட்சி நடத்துகிறோம். கரெக்ட். அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் பயனடைஞ்சிட்டு இருந்த ஒரு திட்டத்தை முடக்கிறீங்க, அப்புறம் இங்கே நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டுங்களா? இவ்வளோ பேர் முதியவர்கள் பயனடைஞ்சிட்டு இருந்தது முடக்கிறீங்க, அப்புறம் இங்கே ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னா, இபி விலை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி அந்தப்போ கருப்பு சட்டை போட்டு ஸ்டாலின் போராடினதை ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்க, போராடினார், கரெக்டாக. இது மீடியாவில் எல்லா பக்கம் இருக்குது. நான் சிங்கை ராமச்சந்திரனா நான் சொல்ல, அதிமுக காரனா நான் சொல்ல, 3 தடவை இபி இது ஏற்றிருக்கேன். இப்போது
அப்போ அன்னைக்கு போராடினீங்க இன்னைக்கு ஏற்றுறீங்கன்னா, அப்போ எதிர்க்கட்சியில் நாங்கள் ஒரு மாதிரி பேசுவோம், ஆளுங்கட்சியில் ஒரு மாதிரி பேசுவோம். எதிர்க்கட்சியில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு வலி வேதனை வரும், ஆளுங்கட்சியில் இருக்காது. அதே மாதிரி வீட்டு வரி 100லேருந்து 150% ஏற்றிருக்காங்க. இப்போது விலைவாசின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம்ல சார், அது எல்லாமே எதில் கனெக்ட் ஆகிருக்கு? ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, காய்கறி விலை ஏறுதுன்னா ஏன் ஏறுது? விவசாயி வந்து போடுறான், தண்ணி வருது, ஃபெர்டிலைசர், அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து அதை எடுத்து கொண்டு வர வண்டி, அது வைக்கிறவங்க, இது எல்லாமே இருக்குல்ல ஓவரால் ப்ராசஸ், கரெக்டாக? அதில் மேஜராக வந்து ஃபியூயலுங்கிறது ஒரு பார்ட் தானே. அதில் நீங்கள் வந்து பெட்ரோலுக்கு டீசலுக்கு இவ்வளோ குறைக்கிறேன்னு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்களே. இப்போ கோயம்புத்தூர்லேயே ஊட்டிலேருந்து நிறையா காய்கறி வரும், ஊர் ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு போகுது. அப்போ நீங்கள் அதெல்லாம் குறைக்கிறேன்னு சொல்லி வாக்குறது குறைச்சிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. பண்ணல. சிலிண்டருக்கு குறைக்கிறேன்னு சொல்லி குறைச்சிங்கன்னா ஒரு நடுத்தர மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, குறைக்கல. இப்போ நான் ஒரு 200 யூனிட் எனக்கு வருதுன்னா, புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்து அது எடப்பாடியார் கண்டினியூ பண்ணார், 100 யூனிட் ஃப்ரீன்னு, மிச்சம் 100 யூனிட் பில்லு கட்டினா போதும். இப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, மாதம் ஒரு முறை நாங்கள் பில் கட்டணத்தை பண்ணுவோம்னு சொன்னீங்க. இப்போ ரெண்டாக பிரிச்சு பண்ணிங்கன்னா 100 யூனிட் காசு கட்ட வேண்டியது இல்லை மக்களுக்கு. அப்போ 200 யூனிட் 100 யூனிட் நான் கட்டணும் இல்லை. இது நீங்கள் தானே சொன்னீங்க பண்ணுறேன், நாங்களா சொன்னோம்? நீங்கள் தானே தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க இல்லை, சொன்னீங்களே, ஆனால் பண்ணவே இல்லை. இல்லை, இப்போ நம்ம எது அவங்க பண்ணலை அப்படின்றத நம்ம பட்டியலிடுறோம். ஆனால் அவங்க பண்ணதையும் சொல்கிறாங்க. ஆவின் பால் விலை யாரு குறைச்சா, அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஸ்கீம் ஆகட்டும், இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை என்ன சொல்றேன், ஒட்டுமொத்தமாக திமுக எதுவுமே பண்ணிடல அப்படின்ற விமர்சனத்தை நம்ம தட்டுல சோறு இல்லை வயிறு பசிக்குதுன்னு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து குடிசைக்கு மேலே தார்பாய் போடலாமா, ஃப்ளக்ஸ் போட்டு கவர் பண்ணலாமா நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நைட் எனக்கு சோறு வேணும்னா இன்னைக்கு எனக்கு வேலை வேணும். 5 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் 78,500 வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. இப்போ எனக்கு வேலையே இல்லை, நீங்கள் மற்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் வெறும் ஒரு ஐடியாலஜிக்கலாக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணிங்கன்னா, நான் வேலை இல்லைன்னா நான் எப்படி சார் எங்கள் அம்மாக்கு அப்பாவுக்கு சோறு போடுவேன்? எங்கள் வீட்டு ஒரு குடும்பம் எப்போ சார் வளரும்? ரொம்ப சிம்பிள். நானே இதுக்கும் எங்கள் அப்பா ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருந்தாலும் கூட நான் பிஹெச்டி டெக்கில் படித்து முடிச்சு அதுக்கப்புறம் ஐஎம்ஏல படித்து வேலைக்கு போனப்போ என் குடும்பம் தலை தூக்குச்சு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தவங்க படிக்கணும், படித்து நல்லா வரணும், படித்து வரும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்தையும் அவங்க கைட் பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படிங்கும்போது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதில் வந்து நீங்கள் ஸ்கீமு அது இதெல்லாம் சொல்கிறீங்க ரைட்டா. நான் என்ன கேட்குறேன்னா, பள்ளி கல்வித்துறை அடிப்படை, ரொம்ப அடிப்படை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜுவனைல் சென்டர்லாம் சொல்கிறாங்க, அங்கே போய் பார்த்தா மோர் தென் 80% பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட் இருக்கவங்களுக்கு தான் வருதான், அந்த மாதிரி வராங்களாம். அதுக்கு என்னன்னு பார்த்தா ஃபேமிலியில் வந்து புரோக்கன் பேரண்ட்ஸ் இருக்கிறனால வராங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் எதனால் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக பாருங்கள், அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஏதோ இடிஞ்சு விழுந்து மேலேருந்தெல்லாம் விழுந்தெல்லாம் தள்ளியெல்லாம் வச்சுருந்தாங்க, வெளியெல்லாம் கூப்பிட்டு கூட உட்கார வச்சுருந்தாங்க குழந்தைகள்லாம். கூரை 4 பக்கம் செவர் இல்லாமையே மொத்தமாக வந்து 11,000 14,000 ரூம், ஸ்கூல் ரூம், கிளாஸ் ரூம்ஸ் இருக்குன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது தமிழ்நாட்டில். இப்போ 5 வருஷத்தில் 4 வருஷம் முடிஞ்சிருச்சுல்ல, என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும்னா அது வந்து எடுத்தோன்னே நீங்கள் 50 வயசு ஆளோட மைண்டை மாற்ற முடியாது. 50 வயசுல வந்து ப்ரிஜுடிஸ் இருக்கும். அவங்க வளர்ந்து அவங்க அனுபவத்தில் இதுதான் சரி, இப்படி தான் கரெக்டு, ட்ரெயினில் தான் போகணும், காரில் போட இங்கே தான் உட்காரணும், இப்படி தான் சாப்பிடணும், இந்நேரத்துக்கு இவங்க ஒரு இதில் இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்கூலில் இருக்கிற சில்ட்ரனில் தான் நீங்கள் விதைக்கணும். அப்போ தான் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு மரமாக வரும், அது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். அப்போ அந்த இடத்துல உங்கள் ஃபோக்கஸ் வைக்கணும்ல. நீங்கள் டாஸ்மார்க்கில் இத்தனை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, இப்படி 20,000-30,000 கோடி வருமானம் வருது டாஸ்மார்க்கில், அது ரொம்ப கேட்கவே ரத்தம் கொதிக்குது, இந்தியாவிலேயே விதவைகள் அதிகமாக இருந்தாங்க, இப்படிலாம் பேசினாங்க கனிமொழி. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 50,000 கோடி வருமானம் வந்து டாஸ்மார்க் டபுள் பண்ணியிருக்காங்க, 40-50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க ஏடிஎம்கே பீரியடில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக டைமை குறைச்சோம், இதை குறைச்சோம், இவங்க வந்து முழுமையாக குறைக்கிறேங்கிற மாதிரிலாம் சொல்லி எல்லாமே பேசினாங்க. இப்போ வந்து வித்தியாசமாக குட்டி பாட்டில், இந்த பாட்டில், கிட்ஸு, அது இதுன்னு. இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்எம்சிஜி கம்பெனி, இந்த சர்ஃபெக்சல் ஒன்று போடு, ஏரியல் ஒன்று போடு, டிஃப்ரெண்ட் பேக்ஸில் போடு, அட்ராக்டிவாக போடு, கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி சின்ன பேக் போடு, ₹1 ஷாம்பு போடு, வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்க திங்கிங்கே இந்த வருமானம் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு கேட்டால் நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நிதி இல்லைன்னு சொல்கிற நீங்கள் டாஸ்மார்க்கோட அந்த ஓவரால் இதை கணினி மயமாக்கி புனரமைக்கப்படுறதுக்கு 294 கோடி செலவு. இவ்வளோ அதிருப்திகள் கிரவுண்டில் இருக்குது, மக்களும் அதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது தேர்தல் அரசியலில் இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் வரைக்கும் எதுலையுமே பிரதிபலிக்கல. எல்லாமே டிஎம்கே கூட்டணிக்கு ஃபேவராக தானே போயிருக்கு. இடைத்தேர்தலை வச்சு நம்ம என்றைக்குமே கனெக்ட் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், நான் வந்து பாலிட்டிஷியனாக பேசல, லெட்ஸ் டாக் டேட்டா. லாஸ்ட் 30 இயர்ஸ் இடைத்தேர்தல் பாருங்கள்,
எப்படி இருந்திருக்குன்னு. யார் ரூலிங் பார்ட்டியா இருக்கோ அவங்க தான் அந்த பேட்டர்ன் தான் இருக்கு. ஸோ அதை வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது நம்ம. இப்போ ஒரு பக்கம் டிஎம்கேவோட அலைன்ஸ் வந்து ரொம்ப இன்டாக்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸா வந்து 2019 இன்னும் வந்து கன்னியூ ஆக்குறாங்க. அதை எதிர்கொள்றதுக்கு ஏடிஎம்கேக்கு இப்போ இருக்கக்கூடிய அலைன்ஸ் வந்து போதுமானதா? சார், இன்டாக்டான அலையன்ஸு, ஸ்ட்ராங்கான அலையன்ஸு, இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் சார். இப்போ அவங்க அலையன்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். இப்போ கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி ஒரு இதில் எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு பேரோலில் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ திரும்ப அவர் ஹாப்பியாக இருக்காரானா இருக்கார், இல்லை அவர் கடைசிக்கு இருப்பாரான்னு நமக்கு தெரியாது, யாரோட போவாருன்னு நமக்கு தெரியாது. அதிருப்திகள் நீங்க சொல்ற மாதிரி அதிருப்திகள் இருக்கு, அவங்க வெளியே பதிவு செய்யறாங்க. ஆனா திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த கட்சியில் எந்த கூட்டணியை சேர்ந்தவங்க எந்த நாட்டில் நாங்கள் வெற்றி பெற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பரிசீலிப்போம், நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதானே. இப்போ நீங்க போய் எந்த கட்சி கேட்டாலும் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு ஒரு கட்சி சொல்லுமா? இல்லை, நீங்க சொல்ற அந்த ஹசில் இருக்கு அப்படின்னா வெளியே வரல. நான் கிரவுண்ட் ரிப்போர்ட் சர்வேஸ் வச்சு நான் சொல்றேன். நான் எங்களோட இன்டர்னல் சர்வேஸ்ல வர கிரவுண்ட் ரிப்போர்ட்டு மக்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத வச்சு நான் சொல்றேன். ஏன்னா அதிருப்தி ரொம்ப படாமலே ஒரு இ சேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிங்காநல்லூரில். இந்த இ சேவையில் நார்மலாக ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் மக்கள் வாங்குறாங்க கவர்மெண்ட் இருந்து. அந்த சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணால் நார்மலாக லாஸ்ட் 5 இயர்ஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் எவ்வளோ கிடைச்சோ அதோட ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் டைம் ஆகுது இந்த கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கு. என்ன காரணம் அது? அவ்வளோ கவர்மெண்ட் அதிகாரிகள் அவ்வளோ வந்து ஒரு லெத்தார்ஜிக்காக இருக்காங்க அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ ப்ளஸ் வந்து மக்கள் கரப்ஷனில் சிரமப்படுறாங்கன்னா எங்கே சிரமப்படுவாங்கன்னா அந்த இடத்துல சிரமப்படுவாங்க மேஜராக. எனக்கு ஒன்று வேணும், காசு கேட்குறா, முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ கிரவுண்ட் லெவல் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ டைம் அதிகமாகுது. இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கலாம். நான் வந்து ஓவராலாக வந்து திமுக கெடுதி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி நான் சொன்னால் சரி திமுக எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நீங்கள் பேசலாம். நான் அந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டை வைக்கிறேனே. இப்போ மாணவர்களுக்கு பேசினேன், முதியோர்களுக்கு பேசினேன். இப்போ மகளிருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்லும் போது என்ன சொன்னாங்க, முதல் கையெழுத்து நாங்கள் வந்து எல்லா கார்டும் கொடுப்போம் தான் சொன்னாங்க. ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க, நம்பர் 1 அதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் கொடுக்கும்போதும் எல்லாருக்கும் கொடுக்கல, கம்மி கார்டுக்கு தான் கொடுத்தாங்க. இதுவே நம்பிக்கை துரோகம் தான். இப்போ நான் போய் பொதுக்கூட்டங்கள்லாம் பேசுகிறோம், பேசும்போது கேட்டால் எத்தனை பேர் கிடைக்கிறோம், கொஞ்சம் பேர் இருக்காங்க, கிடைக்காதவங்களாம் எங்களுக்குலாம் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக எடுத்தீங்கன்னா நீட் ரத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த மே 4ஆம் தேதி நீட் நடக்க போகுது. அவங்க ஆட்சிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 வருஷம் மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? நீட் ரத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னா, என்கிட்ட இப்போ வீடியோ கூட எடுத்து காமிச்சிடும் உங்களுக்கு. ஆக்சுவலி ஒரு உதயநிதி என்ன பேசியிருக்காரு, கனிமொழி என்ன பேசியிருக்காங்க, ஸ்டாலின் என்ன பேசியிருக்காங்க, நேரு என்ன பேசியிருக்காங்க, திருச்சி சிவா என்ன பேசியிருக்காங்க, தெளிவாக காமிச்சிருக்காங்க. கனிமொழி வந்து இந்த மண்ணில் நான் நீட் நடக்க விட்டுருவோமா இது வந்து அப்படின்னு பேசியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்டாலின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், நான் வந்தோன்னா கண்டிப்பாக சட்டத்தை ஏற்றி உடனே போராடி முடிச்சிருவேன். உதயநிதி வந்து கொஞ்சமாவது வெக்கமான சூடு சிறந்தா தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னார். இவர் வந்து நம்ம நேரு அமைச்சர் வந்து என்ன சொன்னார்னா, காப்பி அடிக்கோ விட்டு எங்கள் பசங்களை நான் மார்க் எடுக்க வைப்பேன்றாரு. திருச்சி சிவா வந்து அது ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் சார், அதை நான் வெளியே சொல்ல முடியாது. ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு, வெளியே சொல்ல முடியாது சார், நாங்கள் வந்தால் நாங்கள் பண்ணுவோம். பட் ஆனால் அவங்களால முடிஞ்ச ஃபைட்டை கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. இல்லை, அங்கே ஒரு தவறு இருக்கோ இல்லை. இப்போது நான் வந்து குழந்தைகள் இல்லை யாருமே. நீங்கள் வந்து ஒரு நீட்டை ரத்து செய்வோம் அறிவிக்கிறீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி தெரியும், ரகசியம் தெரியும்னு மாற்றி எல்லாருமே பேசுகிறீங்கன்னா, எலெக்ஷன் ப்ரோபகண்டாவாக கொண்டு போகிறீங்கன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அதோட சாத்தியக்கூறு என்ன தெரிஞ்சுதான் நீங்கள் கொண்டு போயிருக்கணும். தெரியாமல் கொண்டு போகிறீங்கனாலே நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை மக்களை முட்டாளாக பார்க்குறீங்க. இதான் நம்ம திமுக இதை செய்யலை. கொடுத்த வாக்குறுதியில் முக்கியமானது நீட், அதை செய்யலை. திமுக தமிழக மக்களுக்கு மாணவர்களுக்கு துரோகம் அளிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இந்த பாயிண்ட் வைக்கிறோம். இன்கேஸ் மக்கள் நல்லா இருக்கணும், மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதிமுக அதற்கான முயற்சிகள் எடுக்கலாமே. மத்தியில் உங்க கூட்டணி தானே இருக்கு. இப்போ அதுதான் நான் பேசணும் தெளிவாக. நீட்டுன்னு ஒரு என்ட்ரன்ஸ் கொண்டு வரணும், மெடிக்கல் இதுக்கு என்ட்ரன்ஸ் கொண்டு வரணும். முதல் முடிவானது 2010 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தப்போ வருது. அதெல்லாம் உருவாகி அடுத்தடுத்த ஸ்டெப்பு வருது. வச்சு முதல்ல என்ன சொல்கிறாங்க, எல்லா மாநிலத்துக்கும் கம்பல்சரி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே முதல் நீட்டை எதிர்த்து சட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் பண்ணது அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்து வாங்குறாங்க. தீர்ப்பை வாங்கி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, ஆனால் அதோடு அவங்க விடல. இடைக்கால தீர்ப்பு மட்டும் வாங்கினா என்ன பண்ணுறது, நம்ம அடுத்த கட்டமாக போய் நம்ம வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணுன்னு கேஸை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி அவங்க ஒரு தீர்ப்பே வாங்குறாங்க. என்ன 2013 நினைக்கிறேன், 100% வந்து நீட் தேவை இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் வேணாங்கிற அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அது தீர்ப்பு எப்படி கட்டாயம் மாறுனுச்சு? அதுதான் நான் சொல்றேன். தீர்ப்பை வாங்கினோன்னே அதை அப்படியே விட்டுருந்தா இன்னைக்கு நீட் தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. கொண்டு வந்தது காங்கிரஸ். கொண்டு வரும்போது காந்தி செல்வன் சுகாதாரத்துறை அமைச்சரா அவங்க வந்து திமுக கூட்டணி. அப்ப திமுக வாய் திறந்ததா இல்லை. புரட்சி தலைவி அம்மா கேஸ் போட்டாங்க. அப்போ அவங்க ஏதாவது சப்போர்ட்டா அவங்க ஏதாவது பண்ணாங்களா? வாய் திறந்ததா இல்லை. இடைக்கால தீர்ப்பு வாங்கினாங்க. அப்போ திமுக ஏதாவது வாய் திறந்ததா இல்லை. அதுக்கப்புறம் முழு தீர்ப்பு இந்தியா முழுவதும் இது பண்ணுறதுக்கு வாங்கினாங்க. அதுக்கு ஏதாவது வாய் திறந்தாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் 2014 திமுக இது புரட்சி தலைவி அம்மா சொல்றாங்க, இதை எதிர்த்து மறுபடியும் மறு இதுக்கு போகாதீங்க, உச்சநீதிமன்றம் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்னிஃபைடா எல்லா கட்சியும் கேட்குறாங்க. ஏன்னா போகாதீங்க, மாணவர்களுக்கு இது வேண்டாம். ஆனாலும் காங்கிரஸ் வந்து போச்சு. போய் நளினி சிதம்பரத்தோட ஒய்ஃப் தான் வந்து அதுக்கு வாதாடினாங்க. வாதாடும் போது கூட திமுக கிட்ட அவங்க கிட்ட எல்லாத்திட்டும் சொல்றாங்க. அன்னைக்கு கனிமொழி இவர் கருணாநிதி அமைதியா இருந்தார். ஏன் அமைதியா இருந்தார் தெரியுங்களா? அன்னைக்கு கனிமொழி அவர்கள் ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்குறதுக்கு போதுமான அளவு எம்எல்ஏக்கள் இவங்க கிட்ட இல்லை. போதுமான அளவு எம்எல்ஏ இல்லைன்னு காங்கிரஸ் நியூஸ் பேப்பர்ல இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஓப்பன், இட்ஸ் நாட் அ சீக்ரெட், நான் சும்மா சொல்ல. ஸோ காங்கிரஸோட தயவால தான் கனிமொழி ராஜ்யசபா எம்பியா போறாங்க டெல்லிக்கு. ராஜ்யசபா மேல போகணுமா இல்லைன்னா நீட் தேர்தல் ரத்தாகணுமான கருணாநிதிக்கு என்ன தோணிருக்கு? நம்ம ராஜ்யசபா எம்பி ஏன்னா போதுன்னு தோணிட்டு அந்த நேரத்தில் எதிர்க்கல. அப்போ முடிச்சிடறேன், அப்பையும் வாய் திறக்கல. அதுக்கப்புறம் அம்மா வந்து இறக்குறாங்க. அம்மா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த தீர்ப்பில் வந்து நளினி சிதம்பரம் வாராடி அவங்க வந்து ஜெயிச்சிடறாங்க அவங்க சைடு. அப்போ அம்மா மறுபடியும் போராடி அப்போ ஒரு ஆண்டாவது எங்களுக்கு விலக்கு கொடுங்க, அட்லீஸ்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் எங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி அப்பையும் வந்து திமுக வாய் திறக்கல. அதுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு அந்த ஒரு ஆண்டு விலக்கை இன்னொரு ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு எடப்பாடியார் போடுறோம். அப்போ வந்து 3 துறை, சட்டத்துறை, உயர்கல்வித்துறை, சுகாதாரத்துறை 3 கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவ் வாங்கி இது பண்ணணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துறையில் போய் வாங்கியாச்சு, இதில் உயர்கல்வித்துறையில் வாங்கிச்சு, சுகாதாரத்துறையில் வாங்கும்போது தான் அப்போ தான் போகுது கேஸ் வந்து இதுக்கு போகுது. நளினி சிதம்பரம் போய் இது வாங்கிடுறாங்க, தீர்ப்பு வாங்கிடுறாங்க அந்த டைமில். ஸோ இது ஸ்டக்காகி அவங்க மட்டும் அன்னைக்கு எடப்பாடி என்ன போய் இந்த 3 டிபார்ட்மெண்ட் வாங்க மறுபடியும் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கும் நீட்டுக்கு, ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி அண்ணன் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகிறாரு. அவங்க கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் நீங்க சொல்றது. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கான இஷ்யூ, கரெக்டுங்களா? இந்த இஷ்யூ வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். இப்போ வந்து இந்த காரணமே வந்து 2010 அவங்க கொண்டு வந்தது. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வாயே திறக்கல. ஆனால் என்ன பண்ணார் உதயநிதி ஸ்டாலின்? இப்போ நான் ரீசெண்டாக வரும்போது கூட இந்த வீடியோ பார்த்தேன். ஒரு லிஸ்ட் ஆஃப் பேர் வச்சுட்டு இந்த 14 குழந்தை இறந்துட்டாங்க, யுவஸ்ரீ அவங்க இவங்க எல்லாம் உண்மையாலுமே மனசு வருத்தம் தான் படுது, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்பட்டு சொன்னா பரவாயில்ல, அதை வந்து சொன்னார் எதிர்கட்சியா இருக்கிறப்போ. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, நாங்கள் வந்து நடக்கவே நடக்காது, எப்படி இறக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு இவங்க ஆட்சியில் ஆல்மோஸ்ட் 27 பேர் இறந்துருக்காங்க இந்த 4 வருஷத்துல. ஒரு பேர் எங்காவது சொல்லியிருப்பாரா? வாயை திறந்திருப்பாரா? அப்போ நான் எப்பயும் சொல்றது ஒன்று தான், ஒருத்தர் ஒன்று பேசுறாருன்னா அவரோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் இங்கே வந்திருக்கீங்க, கிளிக் பைட்டுக்காக ஏதோ ஒன்று வியூஸ் போகணுங்கிறதுக்காக நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? உண்மையாலுமே மனசார தமிழக மக்களுக்கு நல்ல விஷயம் போய் சேரணும், ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வியிலே தெரிஞ்சிடும். கரெக்ட் இல்லை? அதான் கேட்குற கேள்வியிலே தெரிஞ்சிடும். சில பேர் கிளிக் பைட்டுக்காக எடுப்பாங்க, சில பேர் வந்து நியூட்ரலாக இருந்து மக்களுக்கு தேவையானது ஆப்பரண்ட் வாய்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எடுப்பாங்க, கரெக்டாக? அதே மாதிரி செயலில் என்ன நோக்கங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ எப்படிங்க உங்களுக்கு வந்து நீங்கள் போய் எதிர்கட்சியில் இருந்தால் மட்டும் வீட்டுக்கு போகிறீங்க, அவங்களுக்கு போய் அஞ்சலி செலுத்துறீங்க, வெளியில் வந்து நாடகம் பண்ணுறீங்க, கண்ணீர் அழுக்கிறீங்க, பட்டியல் இருக்கிறீங்க, இத்தனை பண்ணுறீங்க, ஆளுங்கட்சியில் அவங்க இறந்தால் மட்டும் அவங்க பேரை கூட சொல்ல மாட்டீங்க, அதை பற்றி பேச மாட்டீங்க. சொல்கிறேன் சார், எங்களால் தான் வாங்கி தர முடியல, நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க, வாங்கி தாங்கன்றாங்க. சார் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம், இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி தீர்ப்பாகி வந்த ஒரு விஷயம். அந்த அப்பீலே போகலன்னா இன்னைக்கு இருந்திருக்காது. அப்பீல் போறதுக்கான காரணமா இருந்தவங்க இவங்க தான். இப்ப திடீர்னு 30 ஸ்டேட் இருக்கிற ஜீம்பூம்பான்னு மாற்ற முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நாங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி நாங்க ஜெயிச்சோன்னா நீட்டை வந்து பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எங்காவது வாக்குறுதி இவங்கள மாதிரி கொடுத்தோமா? நாங்க தொடர் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். எங்காவது கொடுத்தோமா? இல்ல. இவங்க தானே கொடுத்தாங்க. அப்ப இந்த கேள்விக்கு இவங்க தானே பதில் சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த நீட்டுங்கிறது ஒரு இஷ்யூ, இந்த இஷ்யூ எடுத்து இப்படி தள்ளி வைங்க. ஃபோக்கஸ்டாக நான் பார்க்கணுன்னா எதை பார்க்குறேன்னா, திமுக ஆட்சிக்கு வரணும்னா என்ன போய் வேணால் சொல்லலாம். இப்போ நான் பூத் கமிட்டி மீட்டிங் போயிட்டு இருந்தப்போ அத்திப்பாளையம்னு ஒரு கிராமம், அங்கே வந்து ஒருத்தர் சொன்னார், தம்பி இது ஒரு பித்தலாட்டம் நடக்குது தம்பி அப்படின்னா. கிராமத்தால் அவரோட பாணியில் சொன்னார், என்னண்ணா பித்தலாட்டம் நடக்குது ஏன்னா அப்படின்னு. இல்லை தம்பி, என் ஒய்ஃப் ஒருத்தங்க வந்து போகிறக்கு ஃப்ரீன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் நான் இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸு விலை ஏற்றி எனக்கு ஆக்சுவலி கால்குலேட் பண்ணி பார்த்தா முதல்ல இதை விட செலவு தான் தம்பி அதிகமாகுது. அவர் ஒரு
பாமர கிராமத்தால் அவ்வளோ சென்சிபிளாக சொல்கிறார் கால்குலேட் பண்ணி. அட் எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ரூபா அவங்க கையிலேருந்து போகுது ஒரு குடும்பத்தில் இருந்தானே காரணம். அதுதானே கணக்கு. முதல்ல 10 ரூபா போச்சு, 20 ரூபா போச்சுன்னா ஒரு ஆளுக்கு இலவசமாக இருந்தானே, இல்லாட்டி என்ன? இன்னொரு பெரிய விமர்சனம் அதிமுக மேல வைக்கப்படுறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. பாஜகவோட கூட்டணிக்கு நீங்க போறீங்க, 66 எம்எல்ஏ இருக்கிறது, 6 எம்எல்ஏ கூட நீங்க வாங்க மாட்டீங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதி விமர்சிக்கிறார். சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன், கூட்டணி பற்றி அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் தவிர யாரும் பேசக்கூடாதுன்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. நம்பர் 1 அறிக்கையே வந்துருச்சு. அதனால் நான் அதை பேச போகிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன். அதிமுக திமுகவை தவிர தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி கூடயும் கூட்டணி வச்சிருக்கு. அதனால் எந்த கட்சிக்கும் எந்த கட்சியை பற்றி கூட்டணி பற்றி பேசுறதுக்கும் தகுதி கிடையாது. ஒரு வரியில் சொல்லணும்னா அதுதான் பதில். 6 சீட் தான் வரும், 60. நான் என்ன சொல்றேன்னா 6 சீட் தான் வரணும், சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு என்ன, நாங்கள் 6 சீட் வாங்கி தோட்டு போகிறோம், சந்தோஷமா இருங்க. நீங்கள் தான் ஆள போகிறீங்க, ஏன் பதறீங்க, ஏன் படபடப்பாக்குறீங்க? திமுக ஜெயிச்சா உங்களுக்கு பரவாயில்லையா? அது ஜெயிக்க முடியாது சார். நான் ஜெயிக்கிறவன் ஏன் வந்து வெளியே சொல்ல போகிறான்? பயத்தின் வெளிப்பாடு தான். சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இது ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க பார்க்க கூடாது. அவர் வந்து களத்துக்கு போற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் களத்துக்கு போறாரு, பல்வேறு மாவட்டங்களுக்கு சார். நான் திரும்ப சொல்றேன், இந்தியாலயாகட்டும் உலகத்திலேயாகட்டும் எந்த ஒரு கட்சி சார் நாங்க ஃபுல் சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லாம இருந்திருக்கு? எல்லா கட்சியும் சொல்லிட்டு தான். அது சொல்றது ஓகே, புரியுது. 234 நாங்க ஜெயிப்போம் அப்படின்றது அவர் 234 ஜெயிப்போம் தானே சார். கடந்த 30 ஆண்டு தேர்தலில் 234 எப்போ வந்து அப்ப இருந்து எல்லா கட்சியும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன சார் புதுசா சொல்லிட்டாரு இதுல ஒரு கான்ஃபிடன்ஸ்? இப்ப நான் சொல்றேன் சார், அஇஅதிமுக 234 தொகுதியில ஜெயிக்கும். இப்போ நீங்கள் போய் ஸ்டாலின்ட்டு கேளுங்க, கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்கிறாரே சார். இல்லை உதயநிதிட்டு கேளுங்க, அவர் சொல்கிறாரே சார், நம்பிக்கையோடு இருக்காங்களே சார். இதை வச்சு ஒரு முகாந்திரமா நீங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும்? மக்கள் என்ன மைண்டில் வச்சிருக்காங்கிறத பாயிண்ட். மக்களோட செஸ் விளையாட அவர் பேசுறாரு, முதலமைச்சர் சொல்றாருன்னு பாருங்க சார். அவருக்கு கிரவுண்டில் என்ன நடக்குன்னே தெரியாது, பேப்பர் எழுதி கொடுத்தா படிக்கிறாரு. நீங்கள் அவர் ஒரு ஸ்டேஜுக்கு வர சொல்லுங்க. நான் எப்பயும் சொல்கிறதான், இந்த பக்கம் எடப்பாடியார் உட்கார வைங்க, இந்த பக்கம் ஸ்டாலின் அவர் உட்கார வைங்க. 1 மணி நேரம் நேஷனல் டெலிவிஷன், ஸ்டேட் டெலிவிஷன் கம்ப்ளீட் லைவ் போடுங்க. எதுவுமே இல்லாமல் உட்காந்து 2 பேர் பேசிட்டோம், யார் கேபபிள்னு தெரியும். இதனால தான் கண்டினியூஸாக நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவாக சொல்லுவாங்க இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை. அது வந்து என்னது, நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே ஒரு நல்ல பேச்சாளர்னா யார் பேசினாலும் அதுக்கப்புறம் நான் போய் பேசி நான் ஒரு நல்ல பேச்சாளர்னு அந்த தன்னம்பிக்கை இருக்கவங்க, கண்டென்ட் இருக்கவங்க பேசுவாங்க. டங்ஸ்டன் இஷ்யூல ஒரு 2 நிமிஷம் தெரியாமல் எடப்பாடி நான் பேசுனது வெளியே வந்துருச்சு. அவர் அதே மாதிரி தான் சட்டசபையில் ஆக்ரோஷமா மக்களுக்காக கண்டினியூஸாக குரல் கொடுத்து தரவுகளோட பேசிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பேச எந்திரிச்சாலே டக்குன்னு லைவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. டங்ஸ்டன் இஷ்யூ 2 நிமிஷம் வெளியே வந்தது எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நாங்களாம் வைரல் பண்ணல, அவர் பேசினது உணர்வு பூர்வமாக இருந்தது. எத்தனை பேர் இவ்வளோ நல்லா பேசுறாரு, எங்கே பார்க்கவே முடியல. இந்த ஸ்பீச்சை ஃபுல்லாக கட் பண்ணிடுறாங்க லைவ்ல. ஜனநாயக நாட்டில் இவங்களை மட்டும் மக்கள் தேர்ந்தெடுக்கல, 75 சீட் நாங்களும் ஜெயிச்சிருக்கோம்ல, அதில் சட்டசபையில் எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்களே. இவங்களுக்கு பிடிக்கலாம், விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி அந்த சட்டசபையில் அந்த 75 சீட் ஜெயிச்ச எம்எல்ஏக்களும் எதிர்கட்சி தலைவரும் அவங்க ஜனநாயகமாக பை டெமோக்ரஸி அவங்க என்ன பேசணுங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல, இவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ. அதுக்காக தான் சட்டசபை லைவ்ங்கிற ஒரு கான்செப்டே இருக்கு. கவர்மெண்ட்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே டிரான்ஸ்பரன்சி வேணும் தான் கேட்குறாங்க. இவங்களுமே திராவிட மாடல் அதுன்னு அப்படி தானே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறதே ஒளிபரப்ப மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அது எப்படி இந்த சைடு மட்டும் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்காது, இந்த சைடு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கும்? ஒரே ஒருத்தங்களாவது அவர் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்களா? இது எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு 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 வீக்கான முதலமைச்சர் அப்படிங்கிறது காமிக்குது. உண்மையிலேயே கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி 234 பர மாதிரி ஆளாக இருந்தால் சரி, ஒரு ஸ்டேஜுக்கு நேருக்கு நேரம் வர வேணாம், சட்டசபையில் தான் நேருக்கு நேர் உட்கார்றீங்களே. அப்போ அந்த சட்டசபையில் பேசுறதையாவது எதிர்கட்சி தலைவர் பேச லைவாக போடுங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த மொத்த சட்டசபை சீசனில் நேற்று அந்த டேட்டா ஒருத்தங்க கிட்ட சொன்னாங்க, ஸ்டாலின் அவர்கள் பேசியது வெறும் 58 நிமிஷமா. வெறும் 58 நிமிஷம் எடுத்தாரு, பேப்பர் பார்த்தாரு, படிப்பார், அவ்வளவுதான். அப்ப அவரோட இன்கேபபிலிட்டி வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து காமிச்சிட்டு இந்த பக்கம் என்ன பேசுறதுன்னு காமிக்கிறாங்க. சிங்கே ராமச்சந்திரன் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சில வார்த்தைகளை மட்டும் பேசலாம், அதை வச்சு எப்படி நம்ம ஆளுமை ஒப்பிட முடியும்? அதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அதுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு தான் சொல்றேன். இப்போ நான் இந்த பக்கம் இருக்கேன், இந்த பக்கம் இருந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா, ஷட்டில் பேட்மிண்டன் பிவி சிந்து எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, அந்த கேம் எடுத்துப்போம். நான் அடி இப்படி அடிக்கிறேன், அப்படி அடிக்கிறேன், இப்படி அடிக்கிறேன், நீங்கள் அந்த பக்கம் கேமரா வச்சிருவீங்க. யப்பா என்னமா விளையாடுறாங்க, செம பிளேயராக இருக்குன்னு நினைக்கலாம். அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, அங்கிருந்து சும்மா வீசுறாங்க, எனக்கு தகுந்த மாதிரி நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு நல்ல பிளேயர்னு சொல்ல முடியாது. நீங்கள் 2 பேர் விளையாடுறதே இந்த பக்கம் ஒரு கேமரா வச்சு இவரு எப்படி விளையாடுறதுங்கிறது பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் சார். நான் வந்து அதுக்காக நல்லா பேசினா அவங்க வந்து உடனே வந்து ஆளுமை மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம், அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். பட் ஆனால் பேசும்போது தான் ஒருத்தவங்களோட உண்மை முகம் என்னன்னு தெரியும்.
நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து 10 நிமிஷம் நடிச்சிடலாம். அதனால தான் இந்த யூத்துக்கு கூட சொல்லுவேன், ரீல்ஸை பார்த்து ஓட்டு போடாதீங்கப்பா. ரீல்ஸில் ஒரு நிமிஷம் யார் வேணால் நல்லா பேசலாம். 1 மணி நேரம் பேசுறது பாருங்கள், 10 நாள் பேசுறது கன்சிஸ்டண்ட்டாக, 10 நாள் தொடர்ந்து பேசுறதில்ல, 10 நாள் பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பாருங்கள், முன்ன பின்ன மாற்றி பேசுகிறாங்களான்னு பாருங்கள், இதெல்லாம் வச்சு டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் அப்போ தான் அவர் யாருங்கிறது தெரியும், மக்களுக்கு என்ன செய்யறாங்க. இருந்திருக்காரு, துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு, எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, முதலமைச்சராகவும் இருக்கிறாரு. இத்தனை வருடங்கள் அவர் பேசாத பார்த்து தான் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? அதெல்லாம் பார்த்து தானே மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சார். இந்த இடம் முதலமைச்சராக முன்னாடி இருந்தது எல்லாமே கருணாநிதியோட மகன் அப்படிங்கிறனால ரொம்ப சிம்பிள். இந்த தடவை 10 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க, அதனால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல மேபி ஸ்டாலினுக்கு பதிலாக வேற யாரோ நின்று இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலினால தான் ஜெயிச்சாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ இவர் என்ன, இப்போ எடப்பாடி அண்ணோட அப்பா என்ன முதலமைச்சரா? எடப்பாடியோட அப்பா என்ன அரசியலில் பெரிய கட்சி தலைவராக இருந்தாரா? அவர் ஒன்றுமே இல்லை, வாசவி காலேஜில் பைக் ஓட்டிட்டு ஒரு சாதாரண ஆளாக இருந்தவர் 50 இயர்ஸில் அவராக க்ரோ ஆகி தான் வந்திருக்காரு. இங்கே ஸ்டாலினோட அப்பா முதலமைச்சர், அவருக்கு மேயர் கொடுக்கப்பட்டது. எடப்பாடி அண்ணனுக்கு வந்து அவங்க வீட்டில் யாரும் வந்து நீ தானம்மா வா கண்ணா, நீ வந்து உட்காரு, நீ தான் அடுத்து வந்து பண்ண போற அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்ல, அவரே போராடி சுயம்பா வந்திருக்காரு. இங்கே வந்து இவர் அப்படி கிடையாது. அப்பா கொடுத்தாரு வாங்கிட்டாரு, அப்பா கொடுத்தாரு வாங்கிட்டாரு. அவங்க அப்பாவே அவரை நம்பி தலைமை பொறுப்பே கடைசி வரைக்கும் கொடுக்கல. மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. அது கரெக்ட், நான் அதான் சொல்லிட்டேனே. இந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஃபுல்லா எடுத்துக்கோங்க, அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நிக்கிற தொகுதி என்ன வந்து உதயநிதி வந்து எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணியன் தொகுதியில் இல்லை, ஸ்டாலின் வந்து எங்க அண்ணன் எஸ்பி வேலுமணியன் தொகுதியில் இங்கே வந்து நிற்க சொல்லுங்களேன். இங்கே கோயம்புத்தூர் சைடு எங்காவது நிற்க சொல்லுங்க. ஃபைட் இருக்கும், ஃபைட்டில் நாங்கள் ஜெயிச்சிடுவோம். ஏங்க சும்மா வந்து உங்களுக்கு எந்த தொகுதியிலன்னா ஜெயிப்புன்னு சர்வே எடுத்து அந்த தொகுதியிலன்னு யார் வேணால் ஜெயிக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன ஒரு ஆள் வேலை செய்கிற இடத்துல கட்சியில் இருக்கிற மொத்த ஆளையும் போட்டு வேலை செய்வீங்க அவங்க ஜெயிக்கிறதுக்காக? நான் என்ன சிம்பிளாக சொல்கிறேன் சார், சுயம்புவாக வந்தவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனில் வந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பசி, மக்களோட வழி என்ன. கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருப்பாரா ஸ்டாலின்? ஒரே ஒரு தடவை ஏதோ ஃபோட்டோ ஷூட்காக போனார். எடப்பாடி என்ன போயிருப்பாரு? ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. எடப்பாடி என்ன போயிருப்பாரு? மக்களோட மக்களாக போய் இருந்து காய்கறி வாங்கினா அந்த காய்கறியோட கஷ்டம் தெரியும். எடப்பாடி என்ன சின்ன வயசில் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸ்டாலினுக்கு அதெல்லாம் இல்லை சார். அவர் வந்து ஒரு டெலிகேட் டார்லிங்காக அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து வளர்த்து கொண்டு வந்தது. ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வாழ்றதுக்கும் மக்களோட ஸ்கீம்ஸை எப்படி அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குல்ல. அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அது இதுவும் கம்பேர் பண்ணலாம். அவர் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் எதுவுமே புரிஞ்சுக்கல. கருணாநிதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஸ்டாலின் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருப்பாரா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எடப்பாடியார் வந்து ஆவார் அப்படிங்கிறது என்னோட பதில். இது ரெண்டு தான் கம்பேரிசன். இறுதியா ஒரு கேள்வி. கோவையில் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டி மாநாடு வந்து நடந்துச்சு. பயங்கர கூட்டம் வந்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க. விஜயோட வருகை அதிமுக கொஞ்சம் பதற்றப்படுத்துதா? எங்களெல்லாம் யாருமே பதற்றப்படுத்தலை சார். ஆமாம், நாங்கள் எப்பவும் போல் எங்கள் பொதுச்செயலாளரோட கைடன்ஸில் எங்களோட சிந்தனை வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ, மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்கள் எல்லாரும் இளைஞர்களுக்கெல்லாம் கைட் பண்ணுறாங்க. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் இல்லை. வி ஃபோக்கஸ் ஆன் அவர் ஒர்க். விஜயோட வருகை எப்படி பார்க்குறீங்க? யார் வேணா வரலாம், அவரும் வந்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். நம்ம என்ன பாக்குறீங்க, மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்களே. அவர் பக்கம் போறாங்க வராங்க, அவர் தான் தாவேகா திமுக தான் களமே இருக்க போகுதுன்றாரு. அதிமுக ஒரு ரேஸ்லயே சேர்த்தலன்றது எப்படி பாக்குறது? இல்ல சார், அது ஒவ்வொரு கட்சியும் வந்து நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்றது ஒரு நார்மலான விஷயம். பட் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அதிமுக தான். இப்ப நாளைக்கு வந்து சப்போஸ் இப்போ நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஏங்க சிரிக்கிறீங்க, யார் வேணா ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து திமுக தான் எதிரி, நான் தான் எதிரின்னு நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் எதிர்கட்சி அஃபிஷியலாக அஇஅதிமுக தான். அதனால வந்து அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு, அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதனால கூட்டம் வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்டா. அவரோட இடத்துல நீங்கள் இன்னைக்கு டாப் 10 ஸ்டார்ஸ் யார் எடுத்துட்டு கூப்பிட்டு வந்தீங்கனாலும் கோயம்புத்தூருக்கு இதை விட 1% கூட குறையாம இதே கூட்டம் வருங்கிறத நீங்களும் ஒத்துப்பீங்க, நானும் ஒத்துப்பேன். சார் அதை நம்ம ஒன்று டாப் 10 ஸ்டார்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்றீங்க? அது எனக்கு எக்ஸாக்ட்டா இல்லை, நீங்கள் யார் வந்தாலும் சொல்கிற, ரஜினி சார் வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அஜித் சார் வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு அவன் இவ்வளோ நாள் சினிமாவில் நடிச்சிருக்காங்கன்னு ஒரு கூட்டம் வரும். அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. ப்ளஸ் அதே மாதிரி யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். பட் அவரோட பொலிட்டிக்கல் வருகையை நீங்க அதை அந்த அளவுக்கு மெஷர் பண்ணலையா? இன்னும் அந்த விஜய் என்ன ஒரு தாக்கத்தை நான் மெஷர் பண்ணக்கூடாது சார், மக்கள் தான் மெஷர் பண்ணணும். அது 26 தானே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய கூட்டணிகளை, பட் கூட்டணி பற்றி பேசுகிறப்ப அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. இந்த கூட்டணியில் இன்னும் மற்ற கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியாது சார். எனக்கு மாணவர் அணி பற்றி மட்டும்தான் தெரியும். அதை பற்றி அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கூட்டணி ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். தெரியாமல் நான் என்ன சொல்ல முடியும்? ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.